ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மிட்டுவாரன் ரெசிபிஸ் தமிழ். வழக்கம் போல் தாங்க இன்றைக்கும் ஈவினிங் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்க. அதுலேயும் அவங்களுக்கு பிடிச்சமான ஸ்நாக்ஸ் என்னென்னா இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா. இதை ரொம்ப நாளாக அவங்க கேட்டுட்ருந்தாங்க. நான் அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன், ஆனால் மசாலா போட்ட பாஸ்தா செஞ்சு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா வேணும் அப்படின்றதுனால இதை ரெடி பண்ணேன். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் பாஸ்தா எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு போட்டு வேக வச்சு வச்சுக்கிட்டேன் ரெடியாக. இப்போ இன்னொரு கடாயில் பக்கத்தில் ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் பட்டர் எடுத்து சிம்மில் வச்சுட்டு இதை மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் இந்த அளவுக்கு மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதுதான் அந்த ஒயிட் சாஸுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு மைதா சேர்க்கணும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். மைதாவை கலந்து விட்டுட்டு அது கூடவே நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பால் 1 கப் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா இந்த மைதாவோடு சேர்த்து கலக்கும் போது இது நல்ல ஒரு கெட்டித்தன்மை வரும், க்ரீமியாக வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலான்ட்டு நான் எதுவும் சேர்க்கல. இதில் என்னென்னா சில்லி ஃப்ளேக்ஸு, மிளகுத்தூள், அப்புறம் ஒரிகனோ, இது 3 தான் நான் இதில் சேர்க்குறேன். ஆல்ரெடி பாஸ்தாவில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு இதில் இன்னும் கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்து வேக வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டாக கூட இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஸ்வீட் கார்ன் சேர்த்து வேக வச்சு உரித்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிட்டு இப்போ இதை கலந்துட்டு இது கூடவே நான் வேக வச்சுருந்த பாஸ்தாவை அப்படியே அந்த தண்ணியோடு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால பாஸ்தாவில் தண்ணி கொஞ்சமாக தான் இருந்தது. அதனால் அந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த தண்ணியோடு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தண்ணி நிறைய இருந்தால் தண்ணியை கண்டிப்பாக நீங்கள் வடிகட்டிட்டு பாஸ்தாவை மட்டும்தான் சேர்த்துக்கணும், சரிங்களா? இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் கொஞ்சமாக நான் சீஸ் துருகி சேர்த்துக்கிட்டேன். இன்னும் கூட நல்லா டேஸ்டியாக க்ரீமியாக இருக்கும். அதனால் சீஸ் துருகி இதில் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டு நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. பசங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் சாஸ் பாஸ்தா நம்ம ஈஸியாக ரெஸ்டாரண்ட் மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில் டிஃபனுக்கும் கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். சூப்பராக சிம்பிளாக செஞ்சிடலாம். நாளைக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷோடு பார்க்கலாம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.